அன்பு சொந்தங்களே, எனக்கு வேளாண் சட்ட மசோதா தெரியாது, அதன் நுணுக்கமான விதிமுறைகள் புரியாது. ஆனால் விவசாயி தெரியும், உழவனை தெரியும், உழவனின் வேதனைகள் புரியும், அவர்களின் உணர்வுகள் புரியும். கடந்த 4-5 நாட்களாக நான் பார்த்த சில புகைப்படங்களும் காணொளிகளும் தான் என்னை இவ்வாறு பேச வைத்திருக்கிறது. 96,000 டிராக்டர்களும் 1.5 கோடி மக்களும் இணைந்துள்ள உலகின் மிக முக்கிய போராட்டம் இது. ஆம், தலைநகர் தில்லியில் விவசாயிகள் நடத்தும் போராட்டம் தான் இது. 70-75 வயது முதியவர் ஒருவர் போராட்ட களத்தில் நடந்து போகும்போது அவருடைய கன்னத்தில் அறைகிறார் ஒரு காவலர். முகமும் கண்ணும் வீங்கி கிடைக்கிறது. என்னை வருத்தமடைய வைத்த, கோபமடைய வைத்த நிகழ்வு இது. என்ன கொடுமை இது! திருடர்களும் ஊழல் பெருச்சாளிகளும் ஊருக்குள் சுதந்திரமாக நடமாடும் பொழுது ஒரு 75 வயது முதியவர் போராடுவது குற்றமா? இயற்கையை பிரியாணிக்கும் கூலிக்கும் வந்த கூட்டம் அல்ல, தன் வாழ்க்கைக்காக போராட வந்த கூட்டம். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்றார் இயேசு. ஆனால் அதையும் தாண்டி தன்னை அறைந்தவருக்கும், தண்ணீர் புகை குண்டால் சுட்டவருக்கும், தண்ணீரை பீச்சி துரத்தியவருக்கும் தாகம் எடுக்கும் பொழுது தண்ணீர் கொடுப்பவன் விவசாயி மட்டுமே. மண்ணில் கால் வைத்த விவசாயி மீள முடியாமல் தவிக்கிறான். இயற்கையை அதிகமாக நேசித்தவன் விவசாயி. ஆனால் இயற்கையால் அதிகமாக பாதிக்கப்படுபவனும் விவசாயி மட்டுமே. சூரியன் சுட்டெரித்து வறண்டாலும் துன்பம், அடைமழை கொட்டி வெள்ளம் வந்தாலும் துன்பம். இப்படி இடி, மழை, வெயில், புயல் என எல்லாவற்றாலும் அதிகமாக பாதிக்கப்படுவது விவசாயி மட்டுமே. தனி ஒருவனுக்கு உணவில்லையே, இந்த ஜெகத்தையே அழித்திடுவோம் என்றாயே பாரதி. இந்த உலகிற்கே உணவு தரும் உழவனுக்கு உணவில்லையே, எத்தனை ஜகத்தினை அளிப்பது? 2 கோடி கொடுத்து நாய் வாங்கும் என் நாட்டில், 20 கோடி கொடுத்து கார் வாங்கும் என் நாட்டில், 200 கோடி கொடுத்து கிரிக்கெட் அணியை ஏலம் எடுக்கும் என் நாட்டில், 20,000 கோடி போட்டு கட்டிடம் கட்டும் என் நாட்டில் விவசாயி உற்பத்தி செய்யும் விவசாய பொருளை ஏலம் எடுக்க எவருமே இல்லை. கந்தசாமி தக்காளி சாகுபடி செய்தார். ஆனால் தக்காளியோ கந்தசாமியை சாகும்படி செய்தது. நரிகள் எல்லாம் பரிகள் என்று வேடம் போட்டது. நாய்கள் எல்லாம் எலும்புக்காக ஏலம் போட்டது. களைகள் எல்லாம் பயிர்கள் என நிலத்தில் பூத்தது. கருணையில்லா தலைவர்களால் நிலமும் காய்ந்தது. மண் வெட்டி பிடித்தவனை மாப்பிளையாக ஏற்க மறுக்கிறது இந்த சமூகம். உழவனை காப்போம், விவசாயத்தை காப்போம். நன்றி, வணக்கம்.